ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? AUD CHF ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு கமெண்ட் வந்து இப்படி லைவில் நீங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நம்ம கொடுக்குற எல்லா சார்ட்டுமே வந்து லைவ் மார்க்கெட் சார்ட்டு தான். சரிங்களா? ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து மேக்ஸிமம் வந்து சார்ட் போஸ்ட் ஆகிடும். 1-2 சார்ட்ஸ் மட்டும்தான் வந்து மிட்டிகேட் ஆகும். மிட்டிகேட் ஆகிறதும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம். டார்கெட் ஃபுல்லாக அடித்தா தான் நம்ம வீடியோ போஸ்டிங்கே வந்து பண்ணுறோம். சரிங்களா? அதுக்காக தான் வந்து டேட் அண்ட் டைமை நான் எப்பவுமே கொடுத்துருவேன். இது ரியல் டைம் தான். இது ஒரு எடிட்டட் வீடியோ அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருந்தால் கூட டவுட்டாக இருந்துச்சுன்னா டீகோட் வேணால் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நம்ம எடிட்டருக்குள்ளேயே நம்மளுடைய வீடியோஸ் போகாது. ஜஸ்ட்டு பாஸ் அண்ட் ப்ளே மட்டும் தான் நம்ம பண்ணிருக்கோம். வேறு எதுவுமே நான் வந்து ரொம்ப டெப்த்தாக நான் எந்த ஒரு இது பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து நம்மளால் டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியுது. இது பார்த்திங்கன்னா 3/8/24 வந்து போஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? டார்கெட் ஹண்ட் ஆனது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? 29/7/24. சரிங்களா? இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் இவ்வளோ சார்ட்ஸ் வந்து இடையில இருக்குது. 1-2 எடிட் பண்ணலாம். இவ்வளோ சார்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எனக்கு இதாகலை. சரிங்களா? நம்ம வந்து எடிட் பண்ணுறதில்ல டோட்டலாக. எடிட்டிங் நமக்கும் எடிட்டிங்க்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எதுவுமே எடிட் இல்லை. எல்லாமே லைவ் சார்ட்ஸ் தான். சரிங்களா? சேல்ஸ் ஆகணும் அப்படின்றக்காக சொல்ல, பட் இதுதான் ஜென்யூனாக சொல்லணுன்னா எல்லாமே லைவ் சார்ட்ஸ் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இதில் வந்து போய் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜோன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்றதுனால நமக்கு வந்து மேலே தான் வந்து நமக்கு BOS கிடச்சிருக்கு. சரிங்களா? பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து மேலே தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து லோ கன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எங்கேயுமே நமக்கு லோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம வந்து மேலே இருக்கிற BOSஐ வச்சு இது வந்து ஒரு செல்லில் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜோன் வந்து மார்க் பண்ணுறோம். எல்லா ஜோன்ஸும் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸோடு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இம்பேலன்ஸோட மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து வருது. சரிங்களா? மார்க்கெட் ஜோனுக்குள்ளே வந்தோடனே நம்ம 5 மினிட்ஸ்க்கு போய்க்கலாம். 5 மினிட்ஸுக்கு போயிட்டு நமக்கு CH லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுதான் வந்து CH லெவல். ஓகேங்களா? CH லெவல் இதுதான். CH நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ CH சடனாக நடந்துட்டு அடுத்ததே வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுக்குது. SL வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டாலும் ஓகே. பெஸ்ட்டு வந்து 1 ஹவருக்கு மேலே தூக்கிட்டு போயிருங்க SL. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒன்று வச்சுருந்தோம். அதில் நம்ம நீட்டாக சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து ரொம்ப வந்து டார்கெட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு 1:3 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ட்ரேட் எடுத்து பழகணும். ஸோ வந்து 1:3 இப்போதைக்கு பிகினர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1:6 வந்து இன்டர்மீடியேட். நீங்கள் இன்டர்மீடியேட்டாக பிகினரா அப்படின்னு தெரில அப்படின்னா ஸ்டார்டிங் நீங்கள் எல்லாமே வந்து பிகினர் தான். சரிங்களா? உள்ளுக்குள்ளே மார்க்கெட் வரீங்க, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு பிகினர்ஸ்னே உங்களை கன்சிடர் பண்ணிட்டு 1:3 வந்து எடுங்க. ஏன்னா நம்மளில் SLA அடித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து 1:3 கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் SLA மேக்ஸிமம் போகும். ஸோ 1:3 எடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஒன் இஸ் டு 3 வந்து இப்போ வந்து கிளிக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து இன்டர்மீடியேட்டுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்டர்மீடியேட்டுக்கு ப்ரோக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னென்னா ரெண்டுமே ஸ்விங் லோ தான். சரிங்களா? எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து எடுத்துக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து
ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸை மாற்றி வச்சுட்டு பிரேக் ஈவன் பண்ணுவாங்க ஹையை தூக்குற வரைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பார்க்குறப்ப இங்கேயே நமக்கு வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே வந்து முடியும் ஷார்டன் பண்ணோம்னா. ஓகேங்களா? அடுத்தது ரீஎன்ட்ரியில் என்ட்ராகிற ஒரு சில ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எக்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்துப்பாங்க. இது நம்ம வந்து சார்ட் இன்னும் போஸ்ட் பண்ணல. அதுக்குள்ளே வந்து இந்த வீக் வந்துருச்சு. இந்த வீக் சார்ட்டில் உங்களுக்கு இது போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? எங்கே நமக்கு என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் என்ட்ரி வரும். இந்த வீக் வந்து இது போஸ்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஷேர் பண்ணியிருக்குது கம்யூனிட்டியில். இந்த வீக் வந்து இந்த சார்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நேராக மேலே போகும். மேலே போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எல் வந்து இங்கே ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து நம்மளுடைய டார்கெட். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1:1 ஒரு 3 to 4 வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரிங்களா? மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்குறேன். ஹையில் மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஹை டு ஹை அந்த மாதிரி மாற்றிட்டிங்கனாலே அது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த ஹையே ஸ்டாப் லாஸ் தான் மாற்றுவோம். நமக்கு டார்கெட் வந்து என்ட்ரி வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் கொடுப்பீங்க. சரிங்களா? என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே டிபி ஆகும். ஒருவேளை இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹண்ட் ஆனால் கூட இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் எர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது பண்ணி பாருங்கள். ஃப்ராக்டல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேருந்து என்ட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் வந்து இது வரைக்கும் வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா டபுள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இது வேறு ட்ரேடு, இது வேறு ட்ரேடு, 2 என்ட்ரி. சரிங்களா? இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. இந்த சார்ட்டும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த வாரம் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. இந்த சார்ட்டை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸும் கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.